போர் நிறுத்தம்னு சொன்னாங்க. ஆனா சில மணி நேரத்துல பயங்கர தாக்குதல். அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் ஒரு வெறும் நாடகமா? குவைத் மற்றும் துபாயில் பதற்றம். இதோ முழு விவரம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த 3 நாடுகளும் 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு இன்னைக்கு காலையில தான் கையெழுத்து போட்டாங்க. ஆனா கையெழுத்து போட்ட சில மணி நேரத்திலேயே ஈரானின் லவான் தீவுல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கொழுந்து விட்டு எரியுது. இத செஞ்சது யாருன்னு இன்னும் தெரியல. அதே நேரத்துல குவைத் மேல 28 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கு. குவைத் வான் பாதுகாப்பு படை 8 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகமும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. நம்ம ஊர் மக்கள் லட்சக்கணக்கான பேர் குவைத் மற்றும் துபாயில வேலை செய்யறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் மக்கள் தெருவுல இறங்கி அமெரிக்காவுக்கு மரணம்னு முழக்கமிடுறாங்க. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இத ஒரு பலவீனமான போர் நிறுத்தம்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் ட்ரோன் தாக்குதல். மொத்தத்துல ஒரு நாகரிகமே அழிய போகுதோன்ற அளவுக்கு ட்ரம்ப் கொடுத்த எச்சரிக்கை இப்போ நிஜமாகுமான்னு பயம் வந்துருச்சு. இந்த போர் நிறுத்தம் பெயரளவுக்கு தானா? அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குடும்பத்தினர் யாராவது கல்ஃப் நாடுகள்ல இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.